திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பருவமழை தொடங்க உள்ளதால் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை தொடங்கியுள்ளது. மேலும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சக்தி என்ற பெயரிடப்பட்டுள்ள புயலானது தீவிரமடைந்துள்ளதால் அக்டோபர் 9ஆம் தேதி வரை பல மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும், நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அக்டோபர் 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு என 12 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. இந்நிலையில் சூறை காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், தாப்பழூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இடங்கண்ணி, தென்கட்சி, பெருமாள் நத்தம், மேலக்குடிக்காடு, கீழக்குடிக்காடு, அன்னக்காப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தற்போது சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.